نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பரிபூரணம் பெற்ற ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிற பெரும்பேறு பெற்றவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். திருக்குர்ஆனில் நாமெல்லாம் பெருமைப்படத்தக்க வசனங்களில் ஒன்று, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறான். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது இந்த அருட்கொடையை பரிபூர்ணமாக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறான். திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், இந்த ஆயத்தில் இரண்டு வார்த்தைகள் கையாளப்பட்டிருக்கிறது. ஒன்று கமால் என்கிற வார்த்தை, இன்னொன்று தமாம் என்கிற வார்த்தை. கமால் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய ஷரீஅத் முழுமை பெற்றுவிட்டது, வெளியிலே இருந்து எதுவும் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை. தமாம் என்று சொன்னால் பரிபூரணமாகிவிட்டது, இங்கிருந்து எதையும் வெளியே எடுக்க வேண்டிய அவசியமில்லை. இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்தவரை நிறைவாகிவிட்டது. வெளியிலிருந்து உள்ளே வரவும் வாய்ப்பில்லை, உள்ளே இருந்து வெளியே போகவும் வாய்ப்பில்லை. கமால் தமாம் என்கிற இரண்டு வார்த்தைகளில் திருக்குர்ஆன் நமக்கு அதை சொல்லித் தருகிறது. இஸ்லாமிய சட்டங்களை குறித்து அல்லாஹ் இதன் சட்ட முன்வடிவங்களை குறித்து ஒன்றிரண்டு இடங்களில் நாம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை சொல்லுகிறான். ஒரு 3 வசனம் மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய வசனம். ஒன்றாவது, இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் என்பது அல்லாஹுவுக்கே சொந்தம், வேற யாரும் சட்டம் இயற்ற முடியாது. இஸ்லாத்தில் சட்டம் என்பது அல்லாஹ்வுக்கே சொந்தம். இரண்டாவது மனதிலே பதிய வைக்க வேண்டிய வார்த்தை, வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா, அல்லாஹ் சட்டம் இயற்றுகிற விஷயத்தில் யாரையும் துணைக்கு வைத்துக் கொள்வதில்லை. மூணாவது செய்தி, வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மா, அல்லாஹுவை விட அழகிய சட்டத்தை வேறு யார் சொல்லிவிட முடியும்? அவனை விட அழகாய் சட்டம் சொல்வோர் யாரும் இல்லை. சுருக்கமாய் மூன்றையும் வரிசைப்படுத்தி நினைவில் கொள்வோம். சட்டம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். இரண்டாவது, சட்டத்திலே யாரும் கூட்டு இல்லை, துணை இல்லை, வேறு யாரும் சட்டம் போட முடியாது. மூன்றாவது, அவனை விட அழகாய் இந்த உலகத்திலே சட்டம் இயற்றுவோர் சொல்வோர் யாரும் இல்லை. இஸ்லாமிய ஷரீஅத் சட்டங்களுடைய நிலைப்பாடு இது. சட்டங்களை உருவாக்குபவன் அவன். காரணம், படைத்தவனுக்குத்தான் மனித குலத்தினுடைய போங்கு தெரியும். படைத்தவன் அவன். நம்முடைய பலம் பலவீனங்கள் அவனுக்கு தெரியும். அதற்கு தோதுவாய் சட்டம் இயற்றிருக்கிறான்.
நமக்கு வேண்டுமென்றால் கடந்த காலம் தெரியலாம், வருங்காலம் தெரியாது. அவன் கடந்த காலமும் வருங்காலமும் நிகழ்காலமும் அறிந்தவன். எனவே அவன் சட்டங்கள் தான் சரியாக இருக்க முடியும். புதிதாய் ஒவ்வொரு பிரச்சனை வருகிற போது புதிதாய் மனிதன் சட்டம் போட்டுக் கொள்வான். காரணம் வருங்காலம் தெரியாததால். அல்லாஹ் வருங்காலத்தை அறிந்தவன், காலங்களை படைத்தவன், அதை நிர்வகிப்பவன். எனவே அவன் சொல்லுகிற சட்டங்கள் தான் காலத்திற்கும் பொருந்தி வரும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய ஷரியத்திலே இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும் ஏறத்தாழ கர்ப்பத்துக்குள்ளே குழந்தை இருக்கும் போதிருந்து வெளியே கொண்டு வருகிற வரை, கபருக்குள்ளே கொண்டு போய் குழி தோண்டி மீண்டும் கபர் அடக்கம் செய்கிற வரை, மனித வாழ்விற்கு தேவையான எல்லா கூறுகளையும் கோணங்களையும் ஒரு இடத்தை கூட விட்டு வைக்காமல் தெளிவுபடுத்தி இருக்கிறது குர்ஆன். இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்தவரை அப்படியே பின்பற்றுபவனுக்கு பெயர் முஸ்லிம். நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம், இஸ்லாமினுடைய பொருள் சரண்டர் ஆகுதல், சரணடைதல், சரணாகதி அடைதல், நீதான் எல்லாம் என்று ரப்பிடத்திலே ஒப்படைத்தல். இதற்கு பெயர்தான் இஸ்லாம் என்று வந்துவிட்டால் அவன் சொல்லுகிற சட்டங்களை ஏற்பவனுக்கு பெயர் முஸ்லிமே தவிர அந்த சட்டங்களில் மாற்றமான நிலைப்பாடு இருந்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனாக கருதப்படுவான். அவன் சொல்லுகிற அனைத்தும் தான் சட்டம். திருக்குர்ஆனில் சூரா அஹ்ஸாபிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு முஃமினான ஆண் அல்லது பெண் இவர்களுக்கு அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அவர்களுக்கு அதற்கு பிறகு உரிமை கிடையாது, இஷ்டம் கிடையாது, பரிசீலனைக்கு வாய்ப்பு கிடையாது. ஏற்கலாமா வேண்டாமா என்ற ஈரடி நிலைப்பாட்டை ஒரு முஃமினோ ஆணோ பெண்ணோ எடுக்க முடியாது. மகான லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அவர்கள் காரியங்களில் இஷ்டம் இல்லை என்று வரையறுக்கிறது குர்ஆன். சில நேரங்களில் அந்த சட்டம் நமக்கு புரியலாம், சில நேரங்களில் புரியாமல் இருக்கலாம். எல்லாம் தெரிந்தவன் அல்ல. மனித அறிவுக்கு பெயரே சிற்றறிவு, மனித அறிவுக்கு பெயரே குறுமதி. அதனுடைய ஆற்றல் அவ்வளவு தூரம் சிந்திக்க முடியாது. அல்லாஹ் யோசிக்கிற அளவுக்கு நாம் யோசிக்க முடியாது. அந்த அளவிற்குள்ள தொலைதூர பார்வையும் தொலை நோக்கும் நிச்சயமாய் மனித அறிவுக்கு கிடையாது. ஒவ்வொரு காலங்களிலும் மாறி மாறி பேசுகிற மனோபாவம் கொண்டது மனித அறிவு. இறைவனின் சட்டங்கள் அப்படி அல்ல. அவை நித்தியமானவை, நேமமானவை, நிலை பெற்றவை, என்றைக்கும் மாறாதவை. நமக்கு சமயங்களில் விளங்காமல் போகும். ஏன் இப்படி இஸ்லாமிய சட்டம், இது கொஞ்சம் சரியா இல்லையே, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே என்றெல்லாம் அவ்வப்போது சில பேர் வார்த்தைகளில் ஜாலம் பேசுவதுண்டு. இறை சட்டங்களில் மறுதளிப்பிற்குரியவர்கள், மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். நமக்கு புரியல. மிகப்பெரிய வரலாற்றாசிரியர் அல்லாமா இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னு கல்தூன் ஒரு இடத்திலே இறை சட்டங்களையும் மனிதர்களின் மனோபாவங்களையும் குறித்து எழுதுகிற போது இப்படி எழுதுவார்: நகைக்கடை தராசிலே கொண்டு போய் அரிசி மூட்டையை வைக்கிற மடையர்களைப் போல நாம் நகைக்கடையின் தராசு சில கிராம்களை, சில பவுண்டுகளை நிறுப்பதற்குத்தான் பயன்படும். அதிலே அரிசி மூட்டையை கொண்டு போய் யாராவது ஒரு முட்டால் வைத்துவிட்டு தராசு சரியில்லை என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோமோ அதுதான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சட்டங்களுக்கு முன்னால் ஒரு சின்ன கிராம்கள் நிற்கக்கூடிய தராசாக இருக்கிற நம்முடைய அறிவு, நம்முடைய குறுமதி, இதிலே போய் பொருத்தி பார்த்துவிட்டு நமக்கு விளங்கவில்லை என்று சொல்லுவது முட்டாள்தனமானது என்று விளக்குவார்கள் அல்லாமா இப்னு கல்தூன். எல்லா ஃபத்வா கிதாபுகளிலும் ஒரு வாக்கியம் உண்டு: லா ததகய்யருல் அஹ்காமுல் இஸ்லாமிய்யத்தி பிதகய்யுரில் அஸ்மான். காலங்கள் மாறுவதால் இஸ்லாமிய சட்டங்கள் மாறாது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாலே இருந்த அறிவியல் வளர்ச்சியை விட இப்போது முன்னேறிவிட்டோம். அன்றைக்கு இருந்த தகவல் தொழில்நுட்பத்தை விட இப்போது முன்னேறிவிட்டோம். மின்சாரமில்லா நிலையிலே இருந்து மின் உலகத்திற்கு மாறிவிட்டோம். நிறைய முன்னேற்றங்கள். கால மாற்றம் ஏற்படலாம், சட்ட மாற்றம் சாத்தியமில்லை.
சட்ட மாற்றம் சாத்தியமில்லை என்பதல்ல, யாரோடும் அதிலே சமரசமும் இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டங்களை பொறுத்தவரை அது கியாமத்து நாள் வரை நிலைத்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மா அஹல்லல்லாஹு மின் கிதாபிஹி ஃபஹுவ ஹலால். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் எதை ஹலால் என்று சொன்னானோ, அனுமதித்தானோ, அதற்கு பெயர் ஹலால். ஒமா ஹர்ரம ஃபஹுவ ஹராம். அவன் எதை ஹராம் என்று நிர்ணயித்தானோ அதுதான் ஹராம். ஒமா சக்கத்த அன்ஹு ஃபஹுவ அஃபுன். சிலதை அவன் மௌனமாக விட்டிருக்கிறான். ஹலால் என்றும் சொல்லவில்லை, ஹராம் என்றும் சொல்லவில்லை, மௌனமாய் விட்டிருக்கிறான். அது உங்களின் மன்னிப்புக்காக. வமகான ரப்புக நசியா. உங்கள் ரப்பு மறப்பவன் அல்ல. நாம் சில பாயிண்ட்டுகளை விட்டு விடுவோம், மறதி என்று பெயர். அல்லாஹ் சிலதை விடுகிறான், மறதி அல்ல, வேண்டுமென்றே விட்டது என்று பொருள். ஹராம் ஹலால் இங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அமைதியாக சிலதை விட்டிருக்கிறான் என்றால் அதிலே மாத்திரம் நாம் எல்லையை நுழைக்க, நம் மூக்கை நுழைக்க, நம்முடைய கருத்துக்களை பேச, சொந்த அபிப்பிராயங்களை வியாக்கியானங்களை வைக்க அங்கே அனுமதி உண்டு. ஹராம் ஹலால் என்று முடிவு செய்யப்பட்டவற்றில் நாம் உள்ளே போக முடியாது. அது கேட் க்ளோஸ்டு, அது வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்திஹ்லால், யாராவது ஒரு ஹராமை ஹலால் ஆக்க தேடினால், ஹலால் ஆக்க முனைந்தால், இது ஹலாலாக இருக்க வேண்டும் என்று வாதிட்டால் காஃபிராகி விடுவான். நஊது பில்லாஹ். மார்க்க சட்டத்தை பொறுத்தவரை ஏற்கலாம். சில நேரங்களில் நம்மளால செயல்பட முடியாமல் சில தப்புகள் செய்யலாம், அது பாவம். ஆனால் இது சரியில்லை என்று பேசினால், ஒரு மாற்று கருத்தை முன்வைத்து அதை நியாயப்படுத்தினால் அவன் காஃபிராகி விடுவான். அல் இஸ்திஹ்லாலு பில் ஹராமி குஃபர். எல்லா சட்ட நூல்களிலும் உண்டு. ஒரு ஹராமை ஹலாலாக்குவதற்கு முனைவது குஃபருடைய செயலாகும். இதற்கு நேர் மாற்றம் ஒரு ஹலாலை ஹராமாக்குவதும் தவறு. அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை நான் இதை ஹராமாக்கி கொண்டேன் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அனுமதித்தவற்றை அனுமதியாகவே அது இருக்க வேண்டும். அதை நீ செய்யலன்னா பரவாயில்ல, மறுக்க வேண்டாம். பலதார மனம் அனுமதி உண்டு, நாம செய்யல, ஆனால் மறுக்க வேண்டாம். மறுத்தால் இஸ்லாமிய சட்டத்தை மறுத்ததாக ஆகும். ஆடு மாடு ஒட்டகம் அனுமதி உண்டு, மாடும் ஒட்டகமும் நாம் சாப்பிடுவதில்லை. பல பேர் வாழ்க்கை முழுக்க சாப்பிட்டதில்லை. சாப்பிடாமல் இருப்பது வேறு, அது கூடாது என்று வாதிடுவது வேறு. சட்ட மீறல் குஃப்ராகிவிடும். செயல்படாமல் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மறுமையின் மீது அதன் கொள்கைகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே முனைந்த சில பேர் ஆண்மையை போக்கிக் கொள்ள அனுமதி கேட்டார்களா இல்லையா? ஆண்மையை போக்கிக் கொள்ள அனுமதி கேட்டார்கள். ஆடு மாடுகளை போல் காயடித்துக் கொள்ள, தங்களினுடைய ஷஹ்வத் என்கிற மனோ இச்சையை தூண்டும் காரியத்தை தடை செய்ய ஆண்மையை போக்க கேட்டபோது நாயகம் அப்போதும் சொன்னார்கள், ஒரு ஹலாலை ஹராமாக்க முடியாது, ஹராமாக்க முடியாது. அப்போதுதான் அந்த வசனம் கூட இறங்கியது, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த ஹராமை, ஹலாலை நீங்கள் ஹராமாக்க வேண்டாம். இப்ப எதற்காக இந்த சிந்தனை முன்வைக்கப்படுகிறது என்றால், காஃபிர்களை, முனாஃபிக்குகளை, இஸ்லாத்தினுடைய மாற்று கருத்தில் உள்ளவர்களை விட்டு விடுவோம். முஸ்லிம்களிலேயே சில பேர் அவ்வப்போது இஸ்லாமிய சட்டங்கள்ல இதெல்லாம் இன்னைக்கு தேவையா, இதெல்லாம் இன்னைக்கு தேவையா, இன்னைக்கு நடைமுறையில் இதெல்லாம் ஒத்து வராதல்ல, இன்னைக்கு நம்ம காலத்தில் எவ்வளவோ முன்னேறிட்டோம் அல்ல. உங்களுடைய கால முன்னேற்றத்தை, அறிவியல் முன்னேற்றத்தை இஸ்லாமிய சட்டம் ஒத்து வராது என்பதை போல பேசுகிற பக்கனை மிகுந்த சில பேர் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கை. ஒன்றுமில்லை. ஒரு உதாரணத்திற்கு ஒரு 4-5 விஷயங்களை பார்க்கலாம். வட்டி மார்க்கத்தில் கியாமத்து வரை ஹராம், கியாமத்து வரை ஹராம். நீங்கள் மாறி இருக்கலாம், உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், வங்கியும் அதன் வட்டியும் இல்லாமல் உங்கள் செயல்பாடுகளே இல்லை என்ற அளவுக்கு கூட ஆகியிருக்கலாம். அதற்காக வட்டி ஹலாலாக முடியாது. இந்த காலத்தில் கொஞ்சம் இப்படி அனுசரிக்கலாமே,
அனுசரிப்பதற்கான வாய்ப்பில்லை. வட்டி, ஜினா, மது போன்ற விஷயங்களில் அனுசரிப்பதற்கு பெயர் இஸ்லாமே இல்லை. முதலில் மார்க்கம் மட்டும் சொல்லவில்லை, பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்றவன் வரைக்கும் இன்றைக்கும் சொல்லுகிறானே, வட்டியால் தான் பல்வேறு நாடுகளின் பொருளாதாரங்கள் சரிந்து போனது, வங்கிகள் திவாலாகி போனது. பல்வேறு வல்லரசு நாடுகளின் வங்கிகள் மூடப்பட்டிருப்பதன் பின்னணியில் வட்டியினுடைய கோர முகம்தான். வட்டியை மார்க்கம் ஹராம் என்கிறது, பொருளாதார வல்லுநர் எல்லாம் ஹராம் என்கிறான். ஆனால் வட்டியோடு தொடர்புடைய வியாபாரம் செய்கிற சாதாரணமானவன் இந்த காலத்தில் இதெல்லாம் ஒத்து வருமா என்று பேசுவது அபாண்டமானது, ஆபாசமானது. மார்க்க சட்டத்தை ஒரு காலத்திற்கு ஒத்து வருமா என்கிற கேள்வி தவறு. பேங்க்ல வருகிற இன்ட்ரெஸ்ட்டை மாத்திரம் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஏதாவது பேசி அதை ஹலாலுன்னு சொல்லிட்டா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று வக்கனை பேசுகிறவர்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதில் ஆங்காங்கே அரங்குகளிலெல்லாம் பேசுகிறார்கள். கொஞ்சம் நல்லா யோசித்து உலமாக்கெல்லாம் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா, இந்த வட்டியை மட்டும் அனுமதித்தால் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை நாம் எதற்கு அரசுக்கு திருப்பி தர வேண்டும், நமக்கு வர வேண்டிய வந்திருக்கக்கூடிய பல கோடி ரூபாய் வட்டிகளை வாங்கினால் என்ன என்றெல்லாம் பேசுபவர்கள் முதலில் வட்டி குறித்த மார்க்க நிலைப்பாட்டை புரிய வேண்டும். அது என்னவோ நம் பரிசீலனையில் உள்ளது அல்ல, நீங்கள் உட்கார்ந்து விவாதித்து முடிவெடுக்கிற கூட்ட முடிவுகள் அல்ல. அது ரப்பின் தீர்மானம், அது கியாமத்து வரையும் ஹராம். நான் ஒரு உதாரணத்திற்காக இதை சொல்லுகிறேன், மற்றபடி இப்படி நிறைய பல பேர் திட்டமிட்டு ஒரு 10-20 வருஷம் ஹராமிலே கிடப்போம், தேவையானது எல்லாம் சம்பாதித்து விட்டு ஹலாலுக்கு மாறுவோம். 20 வருஷம் வட்டி கடை, அடுத்த 20 வருஷம் மளிகை கடை. அவர்கள் மனதில் என்ன நினைப்பு தெரியுமா? அங்கிருந்து இப்படி வந்துட்டா ஹலால் ஆயிரும். ஒரு மலம் இன்னொரு மலத்தை சுத்தம் செய்யாது. மலத்தை சுத்தம் பண்ணணும்னா தண்ணி, பியூர் தண்ணி ஊற்றி தான் கழுக முடியும். அதே மலத்தை கொண்டு வந்து அடுத்த ஒன்றிலே அஸ்திவாரம் இடுவது எந்த அடிப்படையில்? இது சம்பந்தமாக விரிவாக பேசினால் ஒரு ஹராமை, தீர்க்கமான ஹராமை, கியாமத்து வரை மூடப்பட்டிருக்கிற ஒரு கதவை திறக்க முயற்சிப்பது மிகப்பெரிய தவறு. உதாரணத்துக்கு ஒன்றல்ல, இப்படி நிறைய. உதாரணமாக இத்தா இருக்குதல். ஒரு பெண்ணினுடைய கணவர் அப்பெண்ணை தலாக்கு விட்டு விட்டாலோ அல்லது அப்பெண்ணை விட்டு அவர் இறந்து விட்டாலோ மார்க்கம் இத்தா என்ற ஒரு சட்டம் வைத்திருக்கிறது. தலாக்கு விடப்பட்ட பெண் 3 மாதவிடாய் காலம் அல்லது 3 மாத காலம் அவள் காத்திருப்பு என்கிற அடிப்படையில் மறுமணம் செய்யாமல் அவள் காத்திருக்க வேண்டும். கணவன் இறந்து போன ஒரு பெண் 4 மாதம் 10 நாட்கள் அவள் காத்திருப்பு காலம், அடுத்த திருமணமோ அது சம்பந்தப்பட்ட அலங்காரங்களோ செய்யாமல் அவள் 4 மாதம் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டும். இது மார்க்கத்தினுடைய சட்டம். கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் காலத்தில் இருந்து இன்று வரை இருக்கிறது. மார்க்கம் இதற்கு பல்வேறு காரணங்கள் தெரிந்தவரை நாம் சொல்லுகிறோம். இதற்கு பின்னாலே தெரியாதவைகளை ரப்பு அறிவான். கர்ப்ப சுத்தத்திற்காக என்பது ஒரு சின்ன காரணம். அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதற்கிடையில் அப்பெண்ணுக்கு ஒரு கால இடைவெளி தேவை. அது தலாக்கு விடப்பட்ட பெண்ணாக இருந்தால் 3 மாதம், மௌத்தான இத்தாவாக இருந்தால் 4 மாதம் 10 நாள். இந்த 2 இத்தாவிலுமே அந்த பெண் கர்ப்பமாக இருந்தால் குழந்தை பிறந்ததோடு இத்தா முடிந்துவிடும். குழந்தை பிறந்ததோடு முடிந்துவிடும். இந்த சட்டம் அடுத்த வாழ்க்கைக்கு தயார் நிலையில் ஆகுவதற்காக மனோரீதியாக அந்த பெண்ணை தயார் செய்யுதல். இன்னமும் இது சம்பந்தப்பட்ட எக்கச்சக்க காரணங்களை அல்லாஹ் அறிவான். ஆனால் நம்மள பல பேர் இன்றைக்கும் அதுதான் இப்போல்லாம் டாக்டர்கிட்ட போன உடனே பார்த்த உடனே சொல்லிடுறாங்களே கர்ப்பம் இருக்கா இல்லையான்னு. ஒரு சின்ன டெஸ்ட்டில் ஒரு அரை மணி நேரத்தில் தெரிஞ்சு போயிடுது. அப்போ எதுக்காக இதாக இருக்கணும்? நம்மள்கிட்ட உள்ள அதாவது வழி தெரியாமல் பிதுங்கி நாம் கேட்கிற நிறைய கேள்வி. 70 வயசு பொம்பளைக்கெல்லாம் என்ன இருக்குது, அந்த பொம்பளை எதுக்கு இதாக இருக்கணும்? அப்போ கர்ப்பத்துக்கான வாய்ப்பே இல்லையே, அப்போ பேசாமல் விட்டுடலாமல்ல? அல்லது கணவனோட 5 வருஷமாக 2 பேரும் கணவனும் மனைவி எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்காங்களே, அப்போ அவங்களுக்கெல்லாம் எதுக்கு இத்தா, பேசாமல் விட்டுடலாமல்ல? ஒரு இத்தாவை நீக்கித்தல்ல எத்தனையோ கேள்விகள் நம் வருகிறது.
பதில்களை தாண்டியும் இத்தாவை விதித்தவன் திருமறையின் சட்டமாக வைத்திருக்கிறான். அது கியாமத்து வரை சட்டம். இதை நாம அறிவியல் காரணத்தை காட்டி உங்க மருத்துவ உலகம் முன்னேறி இருக்கிறது என்பதை காட்டி எல்லாம் இந்த சட்டத்தை விட முடியாது என்பதல்ல, பரிசீலனை கூட செய்ய முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் இப்படி நாம கண்டுபிடித்த ஒரு 40 நாள் இத்தா ஒன்று இருக்கு. கணவன் இறந்து போய்விட்டால் அல்லது தலாக் ஆகிவிட்டால் இவர்களாக ஒரு 40 நாள் நம்ம இத்தா இருப்போம் என்று ஜக்காத்தில் அல்லாஹ் சொன்ன கணக்கை மீறி நாம ஒரு கணக்கு போடுவது போல் இத்தாவிலேயும் அவர்களாக ஒரு கணக்கு போடுவது, இவைகளெல்லாம் மார்க்கத்தினுடைய முடிவு செய்யப்பட்ட சில சட்டங்களை மாற்றுவது. இந்த தவறான சிந்தனைகள் நவீன காலத்தில் சில நவீன விரும்பிகளால், நல்லா சொல்றதுன்னா மாடர்ன் இஸ்லாம் அப்படின்னு வல்லரசு நாடுகள்லாம் இன்னைக்கு கொண்டு வர்ற அந்த மாடர்ன் இஸ்லாம், மாடர்ன் முஸ்லிம்ஸ் சில பேர் இந்த சட்டமெல்லாம் வேணாங்கிற மாதிரி, குர்ஆனில் இருக்கிற எந்த சட்டத்தையும் காஃபிர் அல்ல ஒரு முஸ்லிம் இது வேண்டாம் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய பாவம். இன்னைக்கு இப்படி நிறைய பேசுறாங்க. அவர் வீட்டு சொத்துல ஏதாவது அவர் பாதிக்கப்பட்டிருப்பார், உடனே அவர் வெளியில வேற மாதிரி பேட்டி கொடுப்பார். ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்குங்கிறதெல்லாம் இந்த காலத்திலையும் அப்படி இருக்கணுமா என்று சில பேர், ஆணுக்கு 2 பங்கு என்பதை பெண்ணுக்கு 1 பங்கு என்பதை அப்படி பிரித்து வைப்பதை முடிவு செய்தவன் நானும் நீங்களும் அல்ல, ரப்பு முடிவு செய்தான். வாரிசுரிமை சட்டத்தை பாகப்பிரிவினையை குறித்து பேசுகிற குர்ஆன் தொடக்க நிலையிலே அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான், அழகான வார்த்தை. பாகப்பிரிவினை சட்டங்களை சொல்லுகிற போது லா ததுரூன ஐயுகும் அக்ரபு லகும் நஃப்அன் ஃபரீதத்தம் மினல்லாஹ், உங்களுக்கு எது நல்லதுங்கிறத நீங்க தெரிய மாட்டீங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்மின் வாழ்க்கையின் அநேக விஷயங்களில் அப்படித்தான். நமக்கான நன்மை எது என்பதை நாம் அறிய மாட்டோம், ரப்பு அறிவான். குர்ஆனில் பல இடங்களில் திரும்ப திரும்ப வருகிற ஒரு வார்த்தை, வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. இதே வார்த்தை இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டங்கள்லையும் இருக்கணும். காலம் மாறுதுங்கிறதுக்காக நீங்க அப்படி சட்டத்தை மாற்ற முடியாது. அது வட்டி ஆகட்டும், இத்தாவாகட்டும், இப்போ சொல்லப்பட்ட ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்பதாகட்டும், மார்க்கத்தினுடைய பார்வையில் ஒரு இஸ்லாமிய பெண் தக்க மகரமுடைய துணை இல்லாமல் பிரயாணம் செய்ய வேண்டாம், இது மார்க்க சட்டம். இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, அதெல்லாம் அந்த காலத்தில் பொம்பளைக்கு தனியாக பிரயாணம் பண்ண வேணாம்னு ஏன் சொல்கிறீங்க? பொம்பளைக்கு தனியாக இந்த சட்டத்தை எல்லாம் இந்த காலத்தில் பேசினா ஒத்து வருமா? பெண்கள் விண்வெளிக்கு போய்விட்டார்கள், அந்த வெளிக்கு போய்விட்டார்கள், அந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இப்போவுமா இப்படி எல்லாம் வைக்கணும்? ஒரு பொம்பளை தனியாக பிரயாணம் பண்ணுறது தப்புன்னு ஏன் சொல்கிறீங்க? மார்க்கம் சொல்லுகிறது. அதற்கு பின்னால் இருக்கிற காரணங்களை நானும் நீங்களும் அறிவதை விட அல்லாஹ் அறிவான். 4 வயசு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, 60 வயசு கிழவிக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசத்தில் இந்த கேள்வி எல்லாம் கேட்க முடியுமா? கிழவி கூட வல்லூருக்கு ஆளாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்பட வேண்டுமா? முதல்ல மார்க்க சட்டங்கள் குறித்து அதுதான் சரியாக இருக்க முடியும் என்கிற தெளிவு நமக்கு வேண்டும். இப்படி எத்தனை எத்தனை சட்டங்கள் நம்மிடத்திலேயே இதெல்லாம் தேவையில்லை தானே? அதற்குள்ள சூட்சுமத்தை ரப்பு அறிவான். ஒரு 3 தலாக்கை முத்தலாக்கு விட்டதற்கு பின்னாலே அவள் இன்னொரு கணவனோடு சேர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே முந்தைய கணவனிடம் திரும்ப முடியும் என்பதிலே இருக்கிற அரசியலும் ஆன்மீகமும் அறிவியலும் நமக்கு தெரியாது, ரப்புக்கு தெரியும். சட்டமாக குர்ஆனிலே இடம் பெற்று விட்டால் அவன் சின்ன சின்ன சட்டத்தை கூட தன்னுடைய மார்க்க வழக்கத்தை கூட விட்டு விடாமல் எத்தனை சிறுபான்மை சின்ன சின்ன மதத்தவர்கள், ஒரு சில 1000 பேர்கள் பின்பற்றுகிற மதங்களிலே கூட அவ்வளவு என்கிற போது உலகளாவிய பிரம்மாண்டமான ஒரு 2வது நிலையில இருக்கக்கூடிய 180 கோடி பேருடைய மார்க்கத்திலே அதுல உள்ள சட்டங்களை நமக்கு புரியலைன்னா நாம் அடக்கி கொள்ள வேண்டுமே தவிர தவறான கருத்துக்களை பிரயோகிக்க கூடாது. ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்கல்ல, ஒரு பெண்ணு மாதவிடாய் காலத்தில் நோன்பு மிஸ் ஆச்சுன்னா திரும்ப அந்த பொம்பளை நோன்பு வைக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் தொழுகை மிஸ் ஆச்சுன்னா அந்த தொழுகையை திரும்ப தொழுக வேண்டியது இல்லைன்னு சொல்கிறீங்களே, இது ஏன்னு கேட்டாங்க ஒரு அம்மா. ஒரு மாதவிடாய் பெண்மணி நோன்பை கதா செய்கிறாள். அதே மாதவிடாய் பெண்மணி அசுத்த காலத்தில் அவளுக்கு கடந்து சென்ற தொழுகைகளை அவள் கதா செய்வதில்லை.
இது ஏன் என்று கேட்டபோது அந்த பெண்ணினுடைய கேட்கிற தோரணையை தப்பா புரிஞ்சாங்களோ, அவர்கள் அப்படி விளங்கினார்களோ தெரியவில்லை. பட்டென்று சொன்னார்கள், ஹரூரியத்து நந்தி, நீ என்ன மார்க்கத்தில் குழப்பவாதியா நீ என்று கேட்டு விட்டார்கள். ஹரூரான்னு சொன்னா அன்றைக்கு குழப்பவாதிகள் அந்த ஹரூராங்கிற ஊர்ல இருந்து தான் வெளியே வந்தாங்க. அவங்களுக்கு ஹவாரிஜுகள்னு பேர். கூஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் ஹரூரா. அந்த ஒரு குழப்பவாதிகளின் கூட்டம் தொழுகையையும் கதா செய்யணும், ஒரு மாதவிடாய் உள்ள பெண் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தப்பான கொள்கையை, குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். இது அந்த லிஸ்ட்ல உள்ள பொம்பளையோ என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு ஆயிஷா அம்மா டப்புன்னு கேட்டாங்க, ஹரூரியத்து நந்தி, நீ அந்த குழப்பவாதிகளில் உள்ளவளா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் தெளிவிற்காக கேட்கிறேன் என்று சொன்னபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில், இதை விட வேற பதில் எல்லாம் இல்லை, இதுதான் பதில், சரியான பதில். என்ன தெரியுமா? ஹக்கதா உமிர்னா வ ஃபஅல்னா, எங்களுக்கு இப்படித்தான் உத்தரவு, நாங்கள் இதை செய்கிறோம் என்பதை தவிர வேறு சிறந்த பதில் எல்லாம் கிடையாது. இல்லை இது இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், தொழுகையில் அப்படி, நோம்புல இப்படி, நோம்புல இந்த கஷ்டம், தொழுகையில் அந்த லேஸ், அதெல்லாம் ஒன்றும் பேசலை. எல்லா சட்டங்களுக்கும் இன்றைக்கும் நமக்கும் இதுதான் பதில். ஹக்கதா உமிர்னா வ ஃபஅல்னா, இவ்வாறுதான் எங்களுக்கு உத்தரவு, நாங்கள் இப்படித்தான் செய்தோம் என்று பதில் சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அரசாங்கம் ஒரு பொதுச்சிவில் கொண்டு வருகிற போதோ அல்லது அரசாங்கம் ஒரு முத்தலாக்கு கொண்டு வருகிற போதோ கடந்த காலங்களில் நாமெல்லாம் மூர்க்கத்தனமாக முஸ்லிம் சமுதாயம் எதிர்த்ததற்கு என்ன காரணம்? சட்ட மாற்றம் செய்கிறீர்கள். சட்ட மாற்றம் இஸ்லாத்தில் சாத்தியமில்லை. சட்ட மாற்றம் என்பதில் சமரசத்திற்கு இடமில்லை. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், அறிவியல் மாறலாம், தகவல் தொழில்நுட்பம் மாறலாம், என்ன மாறினாலும் இஸ்லாம் மாறாது, இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் மாறாது. இதற்கு நெகிழ்தன்மை இல்லையா என்று கேட்பார்கள். இருக்கிறது நெகிழ்தன்மை. இது ஒரு பிளெக்சிபிள் ரிலீஜியன் தான். ஆனால் அதற்கென்று சில வரையறை இருக்கிறது. ஒரு ஹராமை அதுக்காக ஹலால் ஆக்க முடியாது. நாங்கள் நெகிழ்தன்மைன்னு சொல்லிட்டு ஒரு ஹலாலை அதற்காக ஹராமாக்க முடியாது. எனவே மார்க்க சட்ட விஷயங்களில் உறுதியான நிலைப்பாடு வேண்டும். 1000 பேர் 1000 கருத்துக்களை அவ்வப்போது சொல்லலாம். இப்போது கூட ஹலால் முத்திரைகள் எல்லாம் தேவையில்லை என்று மத்திய அரசு சொல்லுகிறதா இல்லையா? இனிமேல் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களில் இதுவரை புழக்கத்தில் இருந்த ஹலால் என்கிற சர்டிபிகேட் முத்திரை இனிமேல் அது குத்தப்படாது என்று ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய ஒரு சட்டப்பிரிவின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலை பார்க்கிறோம். நீ என்ன வேண்டுமானாலும் முத்திரை குத்தாம போ, நாங்கள் அவ்வாறு அறுக்கப்படாததை சாப்பிட மாட்டோம் என்பதில் கியாமத்து வரை உறுதியாக இருக்கிறோம். மார்க்கத்தினுடைய சட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கானது அல்ல, அது இறுதி நாள் வரைக்குமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மார்க்க சட்டங்களை சரியாக புரிந்து அதிலேயே நிலைத்திருந்து அல்லாஹ் தஆலா அந்த சட்டங்களுக்கான கண்ணியத்தை, மரியாதையை சரிவர தந்த மேன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.